कनन्तार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல 12வது அத்தியாயத்துல இப்போ இந்த பரீட்சித்து மோட்சத்தை அடையிற ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம். இந்த 12வது ஸ்கந்தத்துல 12வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் இவைகள்லாம் சொல்லச்சே இந்த பிரளயத்தை பத்தி சொன்னார் ஏற்கனவே. இந்த கலிகாலத்துல கலைய தோஷநிதே ராஜன்னை அஸ்தி ஹேகோ மகான் குணः கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தः பரம் ரஜேத். இந்த கலியில எவ்வளவோ தோஷம் இருந்தாலும் கூட ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் என்னன்னாக்க அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே மோட்சம் வரும் என்பதுதான். அந்த கிருத்தயுகத்துல அந்த பெருமாளை தியானம் பண்றதுனாலையும், திரேதா யுகத்துல யாகம் பண்றதுனாலையும், துவாபர யுகத்துல பெருமாளுக்கு அர்ச்சனாதிகள் பண்றதுனாலையும் என்னென்ன பலன் வருமோ அந்த பலன்கள் எல்லாமே கலியுகத்துல அந்த எம்பெருமான அவருடைய திருநாமத்தை உச்சரிச்ச மாத்திரத்தினாலேயே வந்துடுறதுன்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா அந்த அடுத்த 4வது அத்தியாயத்துல வரைச்சு இந்த பிரளய காலங்கள், பிரளயம்ன்றது என்ன, ஒவ்வொரு யுகமும் சதுர்யுகமும் எவ்வளவு நாள் இருக்கும், கலியுகம் எவ்வளவு நாள் இருக்கும், இந்த மாதிரி கிருத்தயுகம் எவ்வளவு நாள், திரேதாயுகம் எவ்வளவு நாள், துவாபர யுகம் எவ்வளவு நாள், கலியுகம் எவ்வளவு நாள், ஒவ்வொரு சதுர்யுகமும் என்றது இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் சொல்லிட்டு வரேன். இப்படி சுழற்சி, இந்த சுழற்சியில என்ன கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு இப்படி சுத்தி வந்துட்டே இருக்கு. இது 4 யுகம் சேர்ந்தது. சதுர்யுக சஹசிரஞ்ச பிரம்மணோ தினம் உச்சதே. 1004 யுகங்கள் கொண்ட காலம் இருந்திருக்க அது பிரம்மனுக்கு, பிரம்மதேவனுக்கு ஒரு தினமாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இதுலதான் 14 மனுக்கள் உண்டாடுறாள். இப்ப நம்ம சொல்லச்சே भारतवर्षे भरतघंटे शकाब्दे मेरोहो दक्षिणे पार्श्वे सन्वर्तमाने व्यावहारिके प्रभवजिकट्या संवत्सराणाम மத்திய என்னெல்லாம் சொல்லி இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரைச்சு வைவஸ்வத மன்வந்தரே கலவு யுகன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. இந்த ஒவ்வொரு 4 யுகத்துக்கும் சேர்ந்து வரைச்சு அதுக்கு ஒரு மனுன்னு சொல்லி சொல்றது. அது வைவஸ்வத விவஸ்வான்னு ஒரு மனு. அந்த மனுவனுடைய காலத்துல தான் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. இது முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் ஏற்படுறது. சகல்போ தத்திர மனவ சதுர்தச திசாம்பதே. இப்போ ஒரு கல்பம்னு சொல்லப்படுகிறது. அதாவது 1004 யுகங்கள் கொண்டதான ஒரு காலம் இருக்கு. அது பிரம்மதேவனுக்கு ஒரு தினமாக சொல்லப்படுகிறது. அதுல 11 மனுக்கள் ஏற்படுற இதுவேதான் பிரம்மனுடைய ஒரு பகல் ஒரு கல்பம்னு சொல்லி சொல்றோம். இந்த பகல் போயிடுத்துனாக்க பிரம்மாவனுடைய மத்தியான பகல் காலம் போயிடுத்து அப்படின்னாக்க அப்புறம் ராத்திரி தான் வரப்போகுது. அது ஒரு பகல் காலம் மாதிரி 1004 யுகங்கள் கொண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு.
இப்போ அந்த காலத்துல இந்த 3 லோகங்களும் அப்படியே பிரளயத்தை அடையிறது. இதுக்கு நைமித்திக பிரளயம் என்பதாக பேர். இப்ப இந்த சமயத்துல பிரபஞ்சம் முழுக்க பெருமாள் பிரபஞ்ச சிருஷ்டி பண்ற பெருமாள் தன்னிடத்துல இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இருக்கும்படியாக பண்ற. இந்த சமயத்துல பிரம்மதேவனும் படுத்துட்டு இருக்க, பெருமாளும் எந்த காரியமும் பண்ணாமல் இருந்துருக்க. இந்த பிரம்மதேவனுடைய வயசு த்விபரார்த்த காலம்னு சொல்றது. அந்த காலம் முடிஞ்ச பிற்பாடு இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள்லாம் பெருமாளோட லயத்தை அடையிறது. அதுக்கு பிராகிருத பிரளயம் என்பதாக பேர். எதுலேருந்து உண்டாச்சோ அதுலயே லயத்தை அடையிறது. நாம ஒரு விசிஷ்டாத்வைதிகள் நம்ம சித்தாந்தத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சித்தாந்தத்துல என்னன்னு கேட்டா, சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாமே எதுவுக்குமே ஆத்தியந்திக நாசம்ன்றது கிடையாது. நாம சொல்ற நாசம்ன்றது அவஸ்தாந்தராபத்தி. அவஸ்தாந்தராபத்தின்னா வேறு நிலையை அடைவதுதான் நாசம்னு நாம சொல்றோம். இப்போ எல்லா வஸ்துவுமே அதுக்கு காரணபூதமான வஸ்துவில லயத்தை அடையிறது, அதுதான் நாசம்னு சொல்றோம். மண்ணிலேருந்து குடம் வருது, குடம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆறுது அப்படின்னா, எதுலேருந்து உண்டாச்சோ அதே ரூபமாக ஆயிடுறது. மண்ணிலேருந்து தான் உண்டாச்சு, அந்த குடமும் மண்ணா தான் ஆயிடுறது. அப்புறமா அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவும் அதுக்கு காரணபூதமான வஸ்துவில லயத்தை அடையிறதுன்றது தான் நம்ம சித்தாந்தம். அந்த மாதிரி ஈஸ்வரன் தான் இப்படி பல படைப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறபடினால இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் எல்லாமே ஒரு சூக்ஷ்மமான ரூபத்தோட அந்த எம்பெருமானுடைய சரீரமாக சேர்ந்து வருது. இதுதான் பிராகிருத பிரளயம் என்பதாக சொல்றது. இது பிராகிருத பிரளயம் மகா பிரளயம் எல்லாம் சொல்றோம். இதுக்கப்புறமா வரக்கூடியது என்னன்னு கேட்டா, இது ஒரு லயம். அதாவது பெருமாளிடத்திலேயே நாம அடையிறதுன்றது, பெருமாள் அடையிறதுன்றது ஒரு நிலை ஒன்றும் வரும். அது எல்லாருக்கும் வராது. இந்த பக்தியோக நிஷ்டாளாகவும் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவாளாகவும் இருக்கவா, அவ என்ன பண்ண, அவளுக்கு மோட்சம் வருது. இந்த பிரகிருதியை விட்டே போகும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. இப்படி இவ்வளவு விஸ்தாரமான இந்த பாகவதமாகிற ஒரு சம்ஹிதைய நித்தியம் நைமித்திகம் ததா பிராகிருதிகோ லய, நித்தியமானது நைமித்திகமானது பிராகிருதிகம் பிரகிருத ஆத்தியந்திகம் லயம், இதெல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது இது வரைக்கும். இந்த ஆத்தியந்திக பிரளயம்ன்றது என்ன கேட்டா, நமக்கு விவேக ஞானம் இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமமும் போயிட்டு இந்த பிரத்யேகாத்மான்றது, இந்த ஜீவாத்மான்றது எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றது. அந்த சரீர பாவத்தினால எம்பெருமானுக்கு அம்சமாக இருக்கிறது. ஆகையால அந்த எம்பெருமான் வேற இல்லை, நாம வேற இல்லை, நாமளும் அவருடைய ஒரு அம்சம்தான் என்று அறிந்து கொள்வதற்கு இதுதான் ஆத்தியந்திக பிரளயம்னு சொல்ற. ஆகையால எதைவம் ஏதேன விவேக ஹேதினா மாயாமயாஹங்கரணாத்ம பந்தனம் சித்வா அச்சுத ஆத்மானுபவः அவதிஷ்டதே தமாஹு ஆத்தியந்திகம் அங்க சங்ப்ளவம் என்பதாக.
அதாவது இப்படிப்பட்ட ஒரு விவேகத்தினால இந்த எம்பெருமான் அவர்தான் எல்லாவற்றுக்கும் படைப்புக்கும் காரணமாக இருந்திருக்க. சகல வஸ்துக்களும் எம்பெருமானாலே படைக்கப்படுகின்றன. அப்படி எம்பெருமானுடைய சிருஷ்டியில வரைச்சே நாம எல்லாரும் கூட அந்த எம்பெருமானுடைய ஒரு பகுதியாக அம்சமாக இருந்திருக்கோம், விசேஷணாம்சமாக இருந்திருக்கோம். இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இருந்த சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் அதெல்லாம் நீங்கி இந்த எம்பெருமானுடைய அம்சமாக நாம இருந்திருக்கோம். நாம வேற, பெருமாள் வேற இல்லை. தத்துவமசின்றதுக்கு இப்படிதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது இருக்க. இது ஆத்தியந்திக பிரளயம்னு சொல்றது. இப்படி 4 விதமான பிரளயங்கள் இந்த லயம் இருந்துருக்க. இது மொத்தத்தையும் உனக்கு உபதேசம் பண்ண சுக மகர்ஷி சொல்ற பரீட்சித்து மகாராஜாக்கு, ஏதாஹ் குரு சிரேஷ்டம் ஜகத்விதாது நாராயணஸ்ய அகில சத்வதாம்னஹ லீலா கதாஸ்தே கதிதாஹ சமாசதஹ கார்த்தனேன நாஜோப்யபிதாதும் ஈஷஹ. அப்பா, இந்த சம்சாரத்தை நம்மளால சுலபமா தாண்ட முடியாது. அந்த ஒரு காட்டு தீ எல்லா இடத்துலயும் பரவி நடுவுல நம்ம மாட்டின்ட்டோமானாக்க எப்படி அதுல காட்டு தீயில பொசுங்கி போயிடுவோமோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நாம பொசுக்கப்பட்டவர்களாக நாம இருந்துருக்கோம். அப்படி இருந்துருக்கிற நமக்கு எம்பெருமானுடைய கதை லீலைகளாகிற ஒரு கதை, அந்த கதா ரசானுபவம் பண்ணினோமானாக்க அந்த கதா ரசானுபவமே இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்துல விழுந்து கிடக்கிறவாளுக்கு ஒரு ஓடம் மாதிரி ஆறுது. ஆகையால உனக்கு இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ண நாராயணனுடைய கதைய சுருக்கமாக நான் சொன்னேன். நானு இது எல்லாம் விஸ்தாரமா சொல்லணும்னாக்க யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய கதை இருக்கு. அந்த எம்பெருமானுடைய லீலைன்றது அவ்வளவு சுலபமாக சொல்ல முடிந்தது அல்ல. இந்த புராண சம்ஹிதைய அழிவில்லாத நாராயணன் அந்த பெருமாளே நாரதருக்கு உபதேசம் பண்ண, அவர் வியாசருக்கு உபதேசம் பண்ண, அது மூலமா எனக்கு வந்தது. சம்சார சிந்து மதி துஸ்தர முக்தி தீர்ஷோ நான்யப்ளவஹ பகவத புருஷோத்தமஸ்ய லீலா கதரச நிஷேபண மந்தரேண பும்சோ பவேத் விதது விவித துக்க தவார்த்திதஸ்ய. சம்சார சிந்துபதி அதி துஸ்தரம். இந்த சம்சாரம்ன்றது ஒரு சாகரம், சமுத்திரம், அதி துஸ்தரம், இது தாண்ட முடியாதது. உத்தி தீர்ஷோகோ நானிய பிளவகம். இத தாண்டி நாம கரை சேரணும்னு நினைக்கிறவாளுக்கு வேற ஒரு ஓடம் கிடையாது, ஒரே ஒரு ஓடம் தான் இருந்துருக்கு. அது என்னதுன்னு கேட்டோம்னா, பகவதா புருஷோத்தமஸ்ய லீலா கதரச நிஷேவணம். அந்த எம்பெருமானுடைய புருஷோத்தமனாக இருந்திருக்கிற நாராயணனுடைய லீலைகள், லீலா கதரச நிஷேவணம், அந்த லீலையாகிற ஒரு லீலைய சொல்லக்கூடிய ஒரு விருத்தாந்தமாகிற ஒரு கதாரசம், அந்த ரசத்தை நிஷேவணம் பருகுவது, அனுபவிப்பதுதான் இந்த சம்சாரமாகிய ஓடத்திலேருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இதை விட்டா வேற வழி கிடையாது. இப்ப நான் உனக்கு இவ்வளவு விஷயம் சொல்லி சொன்னேன். நானும் சுருக்கமா தான் சொல்லி சொன்னேன். அது பெருமாளுடைய கதையை விஸ்தாரமா சொல்ல முடியாது, நமக்கு அவ்வளவு தூரம் சக்தி கிடையாது. இது நாரதருக்கு பெருமாள் நாராயணனே உபதேசம் பண்ணின ஒரு விஷயம். நாரதர் வியாசருக்கு சொன்ன
வியாசர் என் தகப்பனார் அவர் சொன்ன சவை மஹ்யோ மகாராஜா பகவன் பாதராயணா இமாம் பாகவதீம் பிரீதா சம்ஹிதாம் வேத சம்ஹிதாம். பாகவத வேதத்துக்கு சமானமாக சொல்லப்படுகின்ற இந்த பாகவத சம்ஹிதைய எனக்கு உபதேசம் பண்ணினார். அத நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஏதாம் வக்ஷ்யத்யசௌ சூத ரிஷிभ्यो நைமிஷாலயே தீர்க்கசத்ரே குரு ஸ்ரேஷ்ட சம்ஸ்பிருஷ்டः சௌனகாதிபிः. இந்த சம்ஹிதை தான் நைமிஷாரண்யத்துல தீர்க்க சத்திரம் எத்தனையோ பல நாள் செய்ய வேண்டிய ஒரு யாகத்துல சவுனகர் முதலியவர்களாலே கேட்கப்பட்டவராக கொண்டு இந்த சூத பௌராணிகர் ரிஷிகளுக்கு பிற்காலத்துல சொல்ல போகிறார் என்று இதெல்லாம் கேட்டு இந்த சூத பௌராணிகர் அவர் சொல்ல போறார். அவரும் கேட்டிருந்தாரொல்லி அவனோட கேட்டிருந்தாரொல்லி அவர் சொல்ல போறேன்னு சொல்றார். இந்த பாவியில நடக்க போற விஷயத்தையும் இங்க சொல்றது ஒண்ணு. இப்படி இந்த சுக மகர்ஷி பாகவதத்தினுடைய ஏற்றத்தை சொல்லிட்டு கடைசியில ஒரு உபதேசம் பண்றேன். இதுதான் இப்ப சொல்ல போறதுதான் சுக மகர்ஷியினுடைய கடைசி உபதேசம் பரீட்சித்த மகாராஜாக்கு சொல்ற புருஷம். அத்ரானு வர்ணியதே பீக்ஷணம் விஸ்வாத்மா பகவான் ஹரிஹி யஸ்ய பிரசாதஜோ பிரம்மா ருத்ர க்ரோத சமுத்பவः त्वन्तु राजन् मरिष्येति पशुबुद्धिमिमां जहि न जातः प्रागभूतोऽद्य देहवत्वं ननङ्क्ष्यसि. எல்லாருமே எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து தான் உண்டானவர்கள். பிரம்மாவாகட்டும் ருத்ரனாகட்டும் எல்லாருமே அந்த எம்பெருமானிடத்திலிருந்து தான் உண்டானவர்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்பா ராஜா பரீட்சித்து மகாராஜா, உனக்கு ஒரு விஷயம் இப்ப உபதேசம் பண்ற. இப்ப என்னாச்சு, அந்த ரிஷிகுமாரனுடைய சாபத்தினால இந்த ஒரு வார காலமோ 10 நாளுக்குள்ளேயோ தனக்கு மரணம் வரப்போறதுன்றது சித்தம். அதனாலதான் கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கான் பரீட்சித்து மகாராஜா. தொந்து ராஜன் மரிஷேதி பசுபுத்தி மிமாம் ஜஹி. நாம போயிட போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க, அது ஒரு பசு புத்தி மாதிரி. இதே லோகத்துல எந்த ஜந்துக்களுமே அதுக்கு ஆபத்து வரதா தெரிஞ்சதுன்னாக்கா பயந்துண்டு ஓடிடும். ஓடுறதோட மாத்திரமில்ல, நம்ம எல்லாம் அந்த சரீரம் நம்மளுடையதுன்னு நிலையானதுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு ஜந்துவும் இருக்கு. ஒரு பசுவை யாரன்னா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஓடி வந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தெரியும், பார்க்க செய்யும் அடிக்கிறதுக்கு ஓடி வரான்றது தெரியும், அது ஓடி போயிடும். கொசு நம்மளை கடிக்கச்சே கொசுவை தட்டணும்னுட்டு நம்ம கை அப்படி எடுத்து வந்தோம்னா கூட கொசு ஏந்து ஓடி போயிடும். அந்த கொசு கூட அந்த சாக்கடையில இருக்கக்கூடிய அசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கொசுக்கு கூட அந்த சரீரத்தோட அது இருக்கணும், அதை ரட்சிக்கணும், அந்த சரீரத்தோட தான் இருக்கணும்ன்ற ஆசை இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. எந்த ஜந்துக்கும் ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுன்னாக்க அப்ப சரி பணம் போட்டோம், வந்தா வந்துட்டு போட்டோம், நாம இந்த சரீரத்தை விட்டுடுவோம்னு எதுவுமே நினைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி மனுஷனாக இருந்திருக்கிறவன் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் விவேகம் இல்லை. அந்த ஜந்துக்கள்லாம் அந்த சரீரமே தான் எல்லாம்னு நினைச்சுட்டு இருக்கு. இப்போ நீ மனுஷனா போயிட்டு அப்படினால 6 அறிவு உடையவனாக இருக்கிறபடினால இந்த பசு புத்திய விட்டுட்டு மனுஷே நாம் போயிட போறேன்னு நினைச்சுண்டு விசாரப்படாத என்று சொல்ற. ந ஜாதா பிராக் அபூதோ அத்ய தேகவத்வம் நனக்ஷசி. நீ இதுல இருந்து ஒண்ணு வந்தாது போல புத்திர பௌத்ராதி ரூபமாக இப்போ இன்னொன்னு உண்டா போறதில்ல. இப்போ கட்டைய காட்டிலும் நெருப்புன்றது எப்படி வேறையா இருந்துருக்கோ அந்த மாதிரி தேகத்தை காட்டிலும் அதிரிக்தமாக ஆத்மா இருந்துருக்கு. இந்த ஆத்மா அந்த கட்டையில நெருப்பு இருக்கா மாதிரி இந்த ஆத்மா தேகத்துல இருந்துருக்கு. அவ்வளவுதான்
இந்த தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஸ்வப்னே யதா சிரச்சேதம் பஞ்சத்வாத் ஆத்மனஸ்வயம் யஸ்மாத் பஷ்யதி தேகஸ்ய ததா ஆத்மா ஹ்யஜோ மரஹா. நாம கொஞ்சமா பாப்பம் பண்ணிருக்கோம். அந்த பாப்பம் பண்ணச்சே இந்த கனவுல சிரச்சேதம், நம்ம தலையோத்த வெட்டிடுற மாதிரி ஒரு கனவு காண்றோம். அதனால பயம் வரலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கூட அந்த சிரச்சேதம் பண்ணதுனால நாம போயிடுறோமோன்னு போல. அதே மாதிரிதான் இங்கேயும் முயற்சின்னு இருக்கச்சே இந்த தேகத்துக்கு வரக்கூடிய ஒரு அழிவும் கூட ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா அப்படியேதான் இருக்க போறது, தேகத்துக்கு தான் நாசம் வர போறதே தவிர கடே பின்னே யதாகாசா ஆகாசஸ்யாத் யதா புரா. இது பாஸ்கர பட்சம் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு, ஆனாலும் இதுக்கு வேறுபாடு இருந்துருக்கு. கடே பின்னே ஒரு குடம் இருக்கு, குடத்துள்ள இருக்கச்சு இந்த குடத்துள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, கடாகாசகான்னு பேருன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம. கடே பின்னே அந்த குடம் உடஞ்சு போச்சுன்னாக்க அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம் தனியா இருக்கான்னா அது அந்த வெளியில இருக்கிற ஆகாசத்தோட ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி ஏவம் தேகே மிருதே ஜீவோ பிரம்ம சம்பத்தியதே புனः. இப்படி நம்மளுடைய சரீரம் போயிடுத்துனாலும் கூட இந்த ஜீவன் புனः பிரம்ம சம்பத்தியத்தை, மறுபடியும் அந்த பிரம்மத்தை அடைகிறான். எப்படின்னாக்க அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக ஆகிறான் இவன். இப்படி பிரம்மத்துக்கு சரீரமாக இருந்துட்டு ஜீவன் சரீரமாக இருந்துருக்கு. இதுதான் நடக்கிறது. ஆகையால இதுல விசாரப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஜீவனுக்கு என்ன அழிவு வரப்போறது? ஜீவனுக்கு எந்த ஒரு அழிவுமே வரல. நதத்ராத்மா ஸ்வயம் ஜோதிஹி யோ வியக்தா வியக்தயோ பரஹ ஆகாசேவ சாதாரஹ த்ருவஹ அனந்தோபமஸ்ததஹ. இப்போ இதனால என்ன ஆப்போறது என்று கேட்டா, ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம். அந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கச்சு அதுல எண்ணெய் குத்தி திரி போட்டு ஏற்றி வச்சிருக்கோம். அந்த எண்ணெயும் திரியும் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ அதுக்கு மேல அதுக்கப்புறம் அது வரைக்கும் எரிய போறது. அதுக்கப்புறம் என்ன ஆறுது என்ன கேட்டேன், அதுக்கப்புறம் அது அணைஞ்சு போயிட போறது. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சரீரம் இருந்துருக்கு, இது ஒரு சக்தி விசேஷத்தோட இருந்துருக்கு. இந்த சரீரத்தோட எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆத்மா இருக்கணும்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இருந்துருக்கோ அது வரைக்கும் இந்த சரீரத்தோட இருக்க போறது. அது முடிஞ்சதுன்னு இந்த சரீரத்தை விட்டு ஒரு அப்ராக்கிருத்தமான சரீரமோ இல்ல வேற சரீரமோ புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ப பெற்று போக போறதே தவிர ஆத்மாவுக்கு எந்த நாசமும் எப்பவுமே வரப்போறதில்லை. இத நல்லா புரிஞ்சுக்கோ. ஆத்மாவுக்கு நாசம் வந்துட போறதுன்னு நினைச்சுக்காத. நீ ஒரு கால் உனக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா, அதாவது இப்ப இந்த தட்சகனால முனிகுமாரனுடைய சாபத்தினால உனக்கு மரணம்ன்றது சம்பவிக்கலாம். அந்த சரணம்னால சம்பவிச்சு உனக்கு அதுக்காக விசாரப்படாதேன்னு சொல்லி சொல்ற. இது எல்லா சேதனனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல போய் நமக்கு வந்துட போறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். சோதித்தோ இப்படி சோதித்தோ விப்ரவாக்கியன நத்வாம் தட்சதி தட்சகः மிருத்யவோ நோபதட்சந்தி மிருத்யூனாம் மிருத்யுமீஸ்வரம். பிராமண குமாரனுடைய ஒரு சாப வாக்கியத்தினால தட்சகன் ஒன்ன பொசுக்கிட முடியாது. உன்னுடைய தேகத்தை வேணா அவனால பொசுக்க முடியுமே தவிர உன்னுடைய ஆத்மாவை அவனால பொசுக்க முடியாது.
ஆகையால மிருத்யுக்களுக்கும் மிருத்யுவாக இருந்திருக்கிற ஈஸ்வரனை நாம தியானம் பண்ணினோம்னாக்க அகம் பிரம்ம பரம் பிரம்ம பிரம்மாஹம் பரமம் பதம் பதம் சமீட்சன் ஆத்மானம் ஆத்மன் ஆதாய நிஷ்கலே இப்படி நீ பண்ணணும். அகம் பிரம்ம, நான் தான் பிரம்மம்னு சொன்ன இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் தான் ஸ்ரீதரிய வியாக்கியானம்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்துல அத்வைதபரமாக வியாக்கியானம் பண்ணிருக்க. அதாவது பிரம்மமும் நாமளும் ஒன்னொன்னு அந்த ஐக்கிய ஞானம் இருந்து அந்த வேறுபட்ட ஞானம் மொத்தம் மித்யா ஞானம், பொய்யான ஞானம் என்பது போக பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கிறதுன்ற ஒரு ஞானம் வந்ததுன்னாக்கா அதுதான் மோட்சம்னு சொல்றது. அதை தெரியப்படுத்துறது அகம் பிரம்ம பரம் பிரம்ம பிரம்மாஹம் பரமம் பதம் என்கிறதுன்னு பார்த்தோம்னா இது மேலே இந்த வாரியா இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா அந்த அர்த்தம் தான் தோன்றது. ஆனா அப்படி இல்லை. அகம் பிரம்ம, நான் தான் பிரம்மம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மனுஷ சரீரத்துக்கு ஒரு ஆசிரியமா இருந்துருக்கிற இந்த ஜீவாத்மாவும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறபடினால இப்போ அகம் மனுஷா நான் மனுஷன்னு சொல்றோம். அந்த மனுஷன்னு இந்த சரீரம் எத்த சொல்றது, இந்த மனுஷத்தோன்ற தர்மத்தோட இருக்கிற அச்சேதனத்தை தான் சொல்றது. ஆனா கூட அது எப்படி சேத்தனன்னு இந்த இதுக்கு ஆசிரியமா இருக்கிற சேத்தனா இருக்கிற ஜீவனை சொல்றதோ அதே மாதிரி இந்த ஜீவனும் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறபடினால அகமகம்னு சொல்றது பரமாத்மா பரியந்தம் நமக்கும் அந்தர்யாமியா இருந்திருக்கிற பெருமாள் வரைக்கும் அதை சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கின்றமான. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அகம் பிரம்ம பரம் பிரம்ம பிரம்மாஹம் பரமம் பதம், அந்த பரமம் பதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்மமும் பரமமான பதமும் நானே தான் சொல்லி சொல்றது. வைகுண்டா அப்படின்னு சப்தம் இருக்க. அந்த வைகுண்ட சப்தத்தினால 3 சொல்லப்படுகிறது. வைகுண்ட புருஷோத்தமஹா என்று அந்த பெருமாளுக்கே வைகுண்டன்னு ஒரு திருநாமம். அந்த வைகுண்டம்ன்றது தேச விசேஷம். அந்த எம்பெருமான் எழுந்தருளி அப்ராகிருத்தமான ஒரு தேச விசேஷம். அந்த தேச விசேஷத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாசம் பண்ணிட்டு இருக்கான முக்தாளும் நித்யாளும் அவளும் வைகுண்டா என்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறவர்கள் தான். இப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி எண்ணத்தோட நீ கணக்கு இருந்துட்டேனாக்க இதனுடைய இந்த தட்சகம் கடிக்கிறதுன்றது ஒன்னும் பண்ணாது. தசந்தம் தட்சகம் பாதே லேலிகானம் விஷானனை, அந்த தட்சகன்ற பாம்பையும் நீ அந்த பிரபஞ்சத்தையும் உன் காலில் கடிக்க போறது, அந்த கடிக்க போற பாம்பையும் வேறாக பார்க்க போறது இல்லை. அத்தையும் எம்பெருமானுடைய சரீரமாக தான் நீயும் பார்க்க போற. ஏதத்தே கசிதம் தாச யதாத்மா பிருஷ்டவான் இருப்பா. அப்பா உனக்காக இத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு உபதேசம் பண்ணின. எப்படி உண்மை நிலை எதுவோ அதை நான் உபதேசம் பண்ணினுக்க. ஆகையால ஹரேர் விஸ்வாத்மன ஸ்ரேஷ்டாம் கிம்பூயா ஸ்ரோதுமிச்சதி, இதுக்கு மேல நீ எதை கேட்கணும்னு நீ நினைக்கிற? எதனா பெருமாளுடைய ஒரு லீலைகளை கேட்கணும்னு நினைக்கிறியா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதாவது இது மகர்ஷி எனக்கு உபதேசம், வியாச உபதேசம் பண்ணது மொத்தத்தையும் உனக்கு சொல்லிட்டேன் என்று சொல்ற சுக மகர்ஷி. இதுதான் கடைசி உபதேசம். இந்த உபதேசத்தை கடைசி உபதேசத்துல சொல்ற விஷயம் என்னன்னாக்க, அந்த ரிஷிகுமாரனுடைய சாபத்தினால தட்சகன் கடிச்சு நாம மறித்துடுவோம், நாம மரணத்தை அடைவோம்னு நீ விசாரப்படாது. தட்சகனால வரக்கூடிய நாசம்ன்றது சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. சரீரம் அது எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கணும்ன்றது இருக்க. அது நாம பண்ண புண்ணிய பாப்பத்தினால அது ஏற்படுறதே தவிர நாம் இதுக்காகலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம பகவத் தியானம் பண்றவர்களாக இருந்தான்னாக்க அந்த தட்சகனையும் கூட நம்ம சரீரம் மாதிரிதான் அதையும் நினைப்போம். அந்த தட்சகனும் கூட எம்பெருமானுடைய சரீரம் தான் நாம நினைப்போம். இப்படி இதுக்கு மேல வேற என்ன உனக்கு உபதேசம் பண்ணணும் என்று விஸ்தாரமா உபதேசம் பண்ணி முடிகிற. இது கேட்ட உடனே பரீட்சித் மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஏதன்னிசம்ய முனிநாபிஹிதம் பரீட்சிதே வியாசாத்மஜேன நிகிலாத்மதிருஷா சமேன தஸ்மாத பத்மமுபசிருத்ய நதேன மூர்த்னா பந்த பத்தாஞ்சலிஸ்தமிதமாக ச விஷ்ணுராசஹ. அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பரீட்சித்து மகாராஜா சுகருடைய திருவடியில விழுந்துட்டாங்க. அவர் விழுந்துட்டு ஏந்து கை கூப்பிண்டு மேல சொல்ல போற வார்த்தையை அவர் சொல்றாராம். சித்தோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி பவதா கருணாத்மனா ஸ்ராவிதோ யச்சமே சாட்சாத் அநாதிநிதனோ ஹரிஹி. தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி, நான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன், நான் சித்தி அடைஞ்சேன், இந்த பிறவியை பெற்ற பயனை நான் அடைந்துட்டேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா என் விஷயத்துல இவ்வளவு கிருப்பையாக இத்தனை நாட்களாக எம்பெருமானுடைய லீலையும் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் நேர் உபதேசம் பண்ணிருக்கிறேன். அதுவே என்னுடைய பாக்கிய விசேஷம்தான். நேர் எனக்கு உபதேசம் பண்ணினதுன்றது, இந்த லீலையை சொன்னது, இது உம்முடைய கருணையினால எனக்கு பண்ணிருக்கே. புராண சம்ஹிதாமேதாம் அஸ்ரௌஷ்ம பவதோ வயம் யஸ்யாங் கலு தம ஸ்லோகாம் பகவான் அனுவர்ணியதே. உத்தம ஸ்லோகனான பகவான் எங்க அடிக்கடி சொல்லப்படுகிறாரோ அந்த புராணமாகிற ஒரு சம்ஹித, பாகவத புராணமாகிற ஒரு சம்ஹிதைய நீர் சொல்ல நாங்க கேட்டோம். ஆகையால நீர் என்ன பண்ணேர், தட்சகாதிபியோ மிருத்யுபியா நபிபேமியகம், இனிமேல் நாங்க இந்த தட்சகனாக இருக்கட்டும், வேற யாரான மிருத்யு வரட்டும், அவளை பார்த்து நாங்க பயப்பட போறதில்லை. பிரவிஷ்டோ தர்மநிர்மாணம் அபயம் தரிசிதம் துவயாம், நீ உம்மாலே எனக்கு அபயம் தரிசித்தம், பயம் இல்லாமைன்றது காண்பிக்கப்பட்டது. இந்த மோட்சத்தை அடைகிற நிலையில நாங்கள்லாம் இருந்துருக்கோம். இனிமே இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு சன்னிவேசம் இல்லை. ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் அஜானஞ்ச நிரஸ்தமே ஞான விஜான நிஷ்டையா பவதா தரிசிதம் க்ஷேமம் பரம் பகவத பதம். என்னுடைய அஜானம் அறியாமை எல்லாம் போயிடுத்து உம்முடைய உபதேசத்தினால, ஞான ரூபமான உபதேசத்தினால. இந்த ஞானம்ன்றது சூரிய வெளிச்சம் மாதிரி, அஜானம்ன்றது இருட்டு மாதிரி. சூரியனுடைய உதயம் வந்துடுத்துனாக்கா இருட்டெல்லாம் எப்படி இருந்த இடம் தெரியாமல் போயிடுமோ, அந்த மாதிரி எத்தனை நாட்களோகவோ என்னிடத்துல இருந்த அஜானமாகிற ஒரு இருட்டு, அஜானம்ன்றது சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், இப்படிப்பட்டவை. அந்த பிரமம் எல்லாம் விலகிடுத்து. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பவதா தரிசிதம் க்ஷேமம் பரம் பகவத பதம்னு சொன்ன உடனே, இத கேட்ட உடனே அவரும் சுக மகர்ஷியும் இவரிடத்துல இருந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறார். அவரும் கிளம்பிட்டார். ஜகாம பிக்ஷுபிஸ்தாக்கம் நரதேவேன பூஜிதா. சுகருக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். அவருக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத சாப்பிட்டு போறவர். அவருக்கு என்ன வேஷ்டி வேணுமா, துணி பட்டு வேஷ்டி வேணுமா, பீதாம்பரம் வேணுமா, என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். அவர் பாட்டுக்கு அவர் யதாஜாத்தமா அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்கவர். அங்கங்க என்ன கிடைக்கிறதோ அதை பார்த்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்கவர். எதை பத்தியும் அவர் விசாரப்படுறதில்லை. மழையை பத்தியோ குளிரை பத்தியோ வெயிலை பத்தியோ விசாரப்படாமல் போயிட்டு இருக்கவர். அவர் கிளம்பிட்டார். அவரோட மீதி மகர்ஷிகள் எல்லாமும் கிளம்பிட்டாலாம். எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காளாம். பிரம்மபூதோ மகாயோகி நிசங்கா சின்ன சம்சயா அப்படின்னார். இப்ப என்ன, இவருக்கும் பரீட்சித்து மகாராஜாவுக்கும் ஒரு விவேகம் வந்துடுத்து. அந்த பகவானையே தியானம் பண்ணி அந்த பிரத்யக் ஜோதிஷத்துல செலுத்தி அவர் என்ன பண்றாருனாக்க, ஒரு மரம் எப்படி ஒரு மரம் போல அப்படியே ஒன்றும் பிராணவிருத்தி எல்லாம் இல்லாத ஒரு கட்டை மாதிரி அவர் ஆயிட்டாராம். அங்க அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு கிழக்கு நோக்கி இருந்து கங்கா கரையில, கங்கையினுடைய கரையில கிழக்கு உதன்முகா வடக்கு நோக்கி உட்காந்துட்டு அவர் பிரம்மபூதனாக மகா யோகியாக எதிலையும் பற்றில்லாதவராக பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம்.
இப்ப என்ன பண்ண என்ன இப்போ தட்சகன் அவருடைய காரியம் பரீட்சித்த இந்த சொன்ன நாளுக்குள்ள பரீட்சித்து இந்த சரீரத்திலிருந்து வியோகத்தை ஏற்படுத்த வேண்டியது காரியம். எங்க பார்த்தாலும் வரவே முடியல. இந்த பாம்பெல்லாம் நுழையிற மாதிரி இடமாகவே இல்லை, இந்த இடத்துல வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம், அப்படிப்பட்ட ஒரு ஏகாந்தமான பிரதேசம். தட்சகன் எப்படியான உள்ள நுழைஞ்சு இவரை அந்த பாம்பு ரூபமா கொத்திட்டு அவரை பரீட்சித்த மரணமடைய செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டு வர. இந்த ஒரு சன்னிவேசத்துல கஷ்யப்பர்னு ஒரு மகர்ஷி, அந்த கஷ்யப்பர் வர தட்சகரும் அந்த கஷ்யப்பரும் வழியில பாக்குறார். பார்த்துட்டு கஷ்யப்பரை பார்த்து கேட்கிறான் தட்சகன். தட்சகன் எல்லாம் எந்த ரூபமானா எடுத்துக்கக்கூடிய சக்தி உடையவன். அவன் அமிர்தபானம் பண்ணினவன். எந்த ரூபம், மனுஷ ரூபமோ பிராமண ரூபமோ எந்த ரூபமானா எடுத்து பாம்பாவும் இருக்கிறது. அந்த இயல்பாக பாம்பா இருந்தாலும் கூட எந்த ரூபமானா எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனா. அப்படின்னால இப்படி வந்துட்டே இருக்கச்சே கஷ்யப்ப மகர்ஷி அவரும் வரையர். அவரை பார்த்து கேட்கிறான், எங்க போயிட்டு இருக்கார் நேர்னு கேட்கிறான். பரீட்சித்து மகாராஜாவை பார்க்கறதுக்கோசரம் போறேன். என்ன அவரை பார்த்து என்ன பண்ண போறேன்னு கேட்கிறான் இந்த தட்சகன் கேட்கிறான். இல்ல இல்ல, பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒரு சாபமா, ரிஷிகுமாரனுடைய சாபம், பாம்பு கடிச்சு இன்னும் ஒரு நாள்ல அடுத்த நாள்ல செத்து போயிடுவா, அவர் பாம்பு கடிச்சு அவருக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கு. எந்த பாம்பும் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. எந்த விஷம் கடிச்சாலும் அந்த விஷத்தை முறிக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீ அதுக்காக நான் போறேன் நானு அப்படின்னா. சரி, இது பண்ணா என்ன வரும்னா, பரீட்சித் மகாராஜா நிறைய ரூபாய் கொடுப்பேன், நிறைய இதெல்லாம் கொடுப்பேன், பசு கொடுப்பேன், தனம் கொடுப்பேன், தங்கம் கொடுப்பேன், அதெல்லாம் வாங்கிட்டு நான் சந்தோஷமா போனோன்றதுக்கு பாட்டு. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கேன். அந்த கொடியதான பாம்பை கூட, பாம்பு கடிச்சா கூட அத்தை கூட ஒரு, அதாவது அந்த விஷத்தை போக்கடிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்கான்னு தட்சகன் அந்த பிராமணனை பார்த்து அந்த கஷ்யப்பரை பார்த்து கேட்கிறான். கேட்ட உடனே கஷ்யப்பர் சொல்ற, ஆஹா இருக்கு, நீ வேணா பரீட்சை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். இவனே இந்த தட்சகனே பாம்பு ரூபமா அங்க ஒரு மரம் ஒண்ணு இருந்து அந்த மரத்துல குத்துறான். இந்த மரத்தை குத்தின உடனே இந்த பாம்பு கடிக்கிறது. இந்த பாம்பு கடிச்சதுனால அந்த பாம்புனுடைய விஷம் பட்டு அந்த மரம் எரிஞ்சு போயிட்டான். இந்த மரம் எரிஞ்சு போட்ட உடனே பழையபடி ரூபத்தை எடுத்துட்டு தட்சகன் சொல்றான், இப்ப இந்த விஷத்தினால, பாம்புனுடைய விஷத்தினால இந்த மரம் எரிஞ்சு போச்சு, பழையபடி இந்த மரத்தை உயிர்ப்பிக்க முடியுமா உன்னால என்று கேட்கிறான். தோபாரு, என்னுடைய மந்திர சக்தியினால இதை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பழையபடி அப்படியே ஒரு இலை கூட போல அப்படியே ஆக்கிட்டேறான் அந்த கஷ்யப்பர். ஓஹோ, இந்த பிராமணன் வந்தா நம்ம காரியம் சித்திக்காது, ஆகையால இந்த பிராமணனை எப்படியான தெத்தி அடிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் தட்சகன். உனக்கு ரூபாய் தானே வேணும், எவ்வளவு ரூபாய் வேணும், ராஜா எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த மாதிரி 10 மடங்கு உனக்கு காசு நான் கொடுக்குறேன், நீ போய் சேருன்னு அனுப்பிச்சிட்டான். சரி, நமக்கு என்ன, யார் கொடுத்தா என்ன, இது நாய் வித்த காசு கொலைக்கு போறதுன்னா, யாரோ எப்படியோ ரூபாய் வந்தா சரின்னுட்டு அவரும் அந்த ரூபாய் வாங்கிட்டு பட்டு போயிட்டே கஷ்யப்பர். இவனும் பிராமண வேஷம் போட்டுண்டு அங்கேருந்து அந்த இடத்துல கங்கா தீரத்துல பரீட்சித்த மகாராஜா இருக்கிற இடத்துல வந்துட்டு, பிரம்மபூதஸ்ய ராஜர்ஷே ஹேதோ அஹிகரளாக்னினா பபூவ பஸ்மசாத் சத்யஹ பஸ்யதாம் சர்வதேஹினாம். இவன் பிராமண வேஷத்துல கிட்ட போயாச்சு. கிட்ட போன உடனே பாம்பா போய் சடக்குன்னு ஒரு குத்தின உடனே அந்த விஷத்துல அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. மொத்த பேரும் பார்த்துட்டே இருந்துச்சு. பரீட்சித்த மகாராஜா அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிட்டார், அந்த சரீரம் போயிட்டு. பச்சதாம் சர்வதேகினாம் பபூவ பஸ்மசாஸ்தா சத்யா. உடனே உத்தரக்ஷன், அவ்வளவு தீவிரமான ஒரு விஷம். ஹாஹாகாரோ மகாநாசீத் புவிகே தீட்சு சர்வதா. ஹாஹாஹான்னு எல்லா இடத்துலயும் பார்த்தா இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு.
இது பார்த்தா இந்த பூமியில இருக்கிறவெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஆகாசத்துல இருக்கிறவா எல்லாரும் பாக்குறாளாம். விஸ்மிதாக்கியபவன் சர்வே தேவாஹா சுர நராதயா. இத பார்த்துட்டு இருக்கிற தேவர்கள், அசுரர்கள், மனுஷாள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாளாம். தேவதுந்துபயோ நேதுஹு கந்தர்வாத் சரதோ ஜகுஹு வவ்ருஷுஹு புண்ணியவர்ஷாணி விபுதாக சாதுவாதினஹ. தேவதுந்துபிலாம் வாசிக்கிறது இதெல்லாம் ஏன்னா இப்ப பரீட்சித்த மகாராஜா சாதாரண மனுஷனா போல, ராஜாவா போல, அவர் பெரிய யோகி ஆயிட்டே அந்த எம்பெருமானுடைய கதாசிரவணத்தினாலையும் சுக மகர்ஷியினுடைய உபதேசத்தினாலையும் அவர் யோகி ஆயிட்டே. அந்த யோகி ஆகி அவர் பிராணன் அந்த சரீரத்தை விட்டுட்டே. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. நாம பாகவதத்தை இது வெறும் உபன்யாசம் பண்றதுன்ற முறையில சொல்லல. இது பாகவதத்துல சொல்லிருக்கிற விஷயங்களை அடையணும், தெரிஞ்சுக்கணும். இது பல பேரும் அதை தெரிஞ்சுட்டு இது மூலமான ஒரு சம்சார ரட்சணமும் நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த உபன்யாசத்தையே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இத்தனை நாளா. இன்னைக்கு பீஷ்ம ஏகாதசின்னு பேர் இந்த ஏகாதசிக்கு. இந்த ஏகாதசியில நாம சொல்லுவோம் வைகுண்ட ஏகாதசின்னு மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி தான் பீஷ்மர் இதுவாருதுன்றது. ஆனா இதுல சில புராணங்கள்ல வரைச்சு என்ன சொல்றதுன்னா, இந்த பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லக்கூடிய தை மாசத்துல வரக்கூடிய உத்தராயணத்துல வரக்கூடிய முதல் சுக்லபட்ச ஏகாதசி வரத, அந்த ஏகாதசியில பீஷ்மர் மோட்சத்தை அடைந்தார்னு சொல்றது. இந்த பீஷ்ம ஏகாதசி இன்னைக்கு இன்றைய தினத்துல பரீட்சித்த மகாராஜாவுக்கு மோட்சம் அடைஞ்சது விஷயத்த நாம பேசுறோம். இது எல்லாம் நம்மளுடைய கேவலம் பக்தி ஸ்ரத்தையினாலதான் இப்படி ஏற்படுறதே தவிர நாமளா நினைச்சுண்டு இந்த தினத்துல இது முடியணும் அப்படின்னு எல்லாம் பண்ற ஒரு விஷயம் இல்லை. இது பார்த்துட்டே இருக்கான் பையன் ஜனமேஜய, அவருடைய குமார். பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. நடா இது இப்படி நாம பார்த்துட்டு இவ்வளவு பாதுகாப்போட ஒரு எறும்பு கூட உள்ள நுழையாதுன்ற ஒரு சன்னிவேசத்துல இருக்கச்சே இப்படி பிராமண வேஷத்தை போட்டு தட்சகன் வந்து அப்பாவை தீண்டி அது மூலமா அவரை சொர்க்கத்துக்கு மோட்சத்தை அடையும்படியாக பண்ணிட்டானுன்னு கோபம் யாருக்குதான் இருக்காது? எந்த பையனுக்கு தான் இருக்காது? அங்க இருக்கிற பிராமணம் எல்லாம் போட்டு ஒரு யாகம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன யாகம் பண்ணோம்னா சர்ப்ப யாகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சர்ப்ப யாகத்துல எல்லாம் ஊர்ல இருக்கிற எத்தனை பாம்போ அத்தனை பாம்பும் வந்து விழுந்து பொசுங்கி செத்து போயிடணும், பாம்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானா. ஜனமேஜயா ஸ்வபிதரம் சுத்வா தட்சக பட்சிதம் யதா ஜுஹாவ சங்கிருத்தா நாகான் சத்ரேஹே சஹத்விஜைஹி. இந்த பிராமணர்களை கொண்டு யாகம் பண்ணா பாம்பெல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு வந்து விழறது. சத்பசத்ரே சமித்தாக்னௌ தஹ்யமானான் மஹோரகான். பெரிய பெரிய பாம்பெல்லாம் கூட மொத்தம் வந்து விழறது. இப்படி பாக்குறான். இதை பார்த்த உடனே தட்சகனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்படி எங்க இருக்கிறத பாம்பையும் பிடிச்சி இழுத்தும் வந்து காந்தத்துல இரும்பு காந்தத்தோட சேர்ற மாதிரி நாமளும் இதுல போய் விழுந்துட போறோம். ஆகையால நாம விழறதுக்கு முன்ன எங்கேயெல்லாம் போய் சரணாகதி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்திரனிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டான். இந்திரனிடத்துல சரணாகதி பண்ண உடனே இந்திரன் நான் சரணாகத ரட்சணம்ன்றது ஒரு பெரிய தர்மம் ஒல்லி, அந்த தர்மத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் இந்திரன். இவர் பார்த்துட்டே இருக்கு, ஜனமேஜய பார்த்துட்டே இருக்கு, எந்த பாம்பு விழுது எந்த பாம்பு விழுதுன்னு பார்த்துட்டே இருக்கு. இதுல பார்த்தா அங்க இருக்கிற பிராமணாவை பார்த்து கேட்கிறான், ஏன்னா இந்த தட்சகன்ற பாம்பு தவிர மீதி பாம்பெல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்குது, தட்சகனை காணுமாப்பா, தட்சகனை காணுமா அப்படின்னு சொல்ற. அப்பஸ்யன் தட்சகன் தத்ர ராஜா பாரீட்சிதோ த்விஜானே உவாச்ச தட்சகா கஸ்மான்ன தஸ்யோ. இப்ப இந்த பெரிய யாகம் பண்றோம், இந்த யாகத்துல தட்சகனை ஒன்னும் பண்ண முடியாதபடி இருந்துட்டு இருக்க, ஏன் தட்சகன் வந்து விழலன்னு கேக்குறான். அதுக்கு இவ சொல்றா, பிராமணன் எல்லாம் சொல்றா, தம் கோபாயதி ராஜேந்திர சக்கரஹா சரணமாகதம். இந்திரனிடத்துல சரணாகதி பண்ணிட்டான், ஆகையால இந்திரன் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கான், ஆகையால இங்க வரல என்று சொன்னான். அவ்வளவுதானே. இந்திரனோட சேர்ந்து
அவனும் வந்து அதாவது தட்சகனோட சேர்ந்து இந்திரனும் சேர்ந்து விழுந்து போட்டுமே. சேந்திராய் தட்சகாய் சுவாகான்னு நாம சொல்லுவோமே, கதை சொல்லுவோமே, இதுதான். அப்ப ஜனமேஜயர் சொல்றார், பிராமணால பார்த்து சொல்றார், தட்சகன் மாத்திரம் இல்ல, தட்சகன் இந்திரன் எல்லாரும் விழுந்து இந்த யாகத்துல விழுந்து பொசுங்கி போகட்டும்னு நீங்க ஆகுதி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றானா. அதை கேட்ட உடனே அவளும் ராஜா என்ன சொல்றாரோ அதை பண்ணணும் இல்லையோ, அதை பண்றாளாம். பாரீட்சிதயிதி ஸ்ருத்வா பிராஹத்விஜ உதாரதீஹி சஹேந்திர தட்சகோ விப்ரா நஹக்னௌ கிமிதி பாத்யதே. சஹேந்திரஹ இந்திரனோட கூட தட்சகன் விழமாட்டானா, அவனை பற்றி யாகம் பண்ணாக்க விழுந்துட்டு போறான், அவனையும் சேர்த்து பண்ணா போச்சுன்னா தட்சகாசுபதஸ்வேஹ சஹேந்திரேண மருத்வதா. அவ யாகம் பண்றான். அப்ப இந்திரனோட கூட தட்சகனும் சகேந்திரன. அப்ப தட்சகன் இங்க விழணும், இந்திரனோட கூட தட்சகனும் சேர்ந்து விழட்டும். இப்ப முக்கியோத்தேசம் தட்சகன் தான். ஆனா தட்சகன் வந்து இந்திரனை சரணாகதி பண்ணிருக்கிறதுனால அவனும் சேர்ந்து விழட்டும், ரெண்டு பேருமா வந்து விழட்டோம்னு சொல்லிட்டா. பாக்குறான், பார்த்தவன் அப்படியே இந்திரன் தன்னுடைய ஆசனத்துல இருந்து அப்படியே ஆகர்ஷிக்கிறது. உடனே சம்பிராந்தமதி சவிமானஹா சதட்சகா, அந்த விமானத்தோடையும் தட்சகனோடையும் கூட இந்திரன் அப்படியே இந்த அக்னியில விழுற சன்னிவேசம் வந்திருக்கு. அப்படியே விமானத்தோட அப்படியே வீழ்னு கீழே விழுந்துட்டு இருக்கான். அந்த ஒரு சன்னிவேசம் வந்துட்டு அம்பதத்தம் விமானேன சக தட்சகம் அம்பராதே விலோக்கியாங்கிரசப்ராஹ ராஜானந்தம் பிரகஸ்பதி. அங்கிரசனுடைய குமாரரான பிரகஸ்பதி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த பிரகஸ்பதின்றவர் இந்த தேவதைகளுக்கெல்லாம் சுரர்களுக்கெல்லாம் பிரகஸ்பதியாக இருக்கிறவர், நல்லது சொல்றவர். அவர் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த பரீட்சித்தை பார்த்து சொல்ற, அப்பா என்னத்துக்காக இப்படி இந்திரனையும் சேர்ந்து வேற மாதிரி பண்ணிருக்கேன். நைஷத்வயா மனுஷேந்திர வதமர்ஹதி சத்பராட். இந்த தட்சகனை நீல ஒன்னாலெல்லாம் தட்சகன் வந்து வதம் பண்ண முடியாது. ஏன்னா இவன் அமிர்தபானம் பண்ணினவன். ஆகையால இவனுடைய ஜீவிதமோ மரணமோ பகவானுடைய சங்கல்பத்தில் தான் இருக்கே தவிர ஒன்னால ஒன்னும் கிடையாது, ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. யாருன்னா ஒருத்தர் யாருடைய ஜீவிதம் ஒருத்தனை இன்னும் ஒரு 10 நாள் இருக்க வைக்கிறதோ இல்ல 2 நாள் முன்னவே மரணம் அடைய செய்யறதோ அது எதுவுமே நம்ம கையில இல்லை. எல்லாமே அவாவாளுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாவனாலதான் இருந்துட்டு இருக்கே தவிர, அது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் நடந்துட்டு இருக்கே தவிர நம்மளால எதுவும் இல்லாத இருந்துட்டு இருக்கச்சே ஒன்னால ஆயிடும்னு சொல்லிட்டு நீ தட்சகனை வதம் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒரு காரியம் பண்றிய, இது நன்னாவே இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லு. பஞ்சத்வம் ருச்சதே ஜந்து புங்க ஆரப்த கர்ம ததே தஸ்மாத் சத்ரம் இதம் ராஜன் சம்ஸ்தீஜேத் அபிசாரிகம். இது அபிசார யாகம், பிறரை துன்புறுத்துவதற்காக செய்யற யாகம் இருக்க, இதுக்கு அபிசார யாகம்னு பேரு. இந்த அபிசார யாகத்தை பண்ணாத. நீ இந்த லோகக்ஷேமத்தை விரும்புகிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள், நீ ராஜாவாக இருக்கிறவன், இன்னொருத்தருக்கு நாசம் வரத்த நீ நினைக்க கூடாது. ஆகையால இந்த அபிசார யாகத்தை இதோட நிறுத்திவிடு. இந்திரன் உனக்கு என்ன தப்பு பண்ணிட்டான்? தட்சகனும் அமிர்தபானம் பண்ணிருக்கிறதுனால தட்சகனும் இந்த இடத்துல அழிய போறதில்லை, ஒன்னால ஒன்னும் நடக்க போறதில்லை. அது ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் நடக்க போறதே தவிர நீ என்னத்துக்கு இப்படி இந்த காரியத்தை பண்றேன்னு சொல்ற. சைஷா விஷ்ணோர் மகாமாயா அபாத்தியா அலக்ஷணா யயா முஹ்யந்த்யஸ்யைவ ஆத்மபூதேஷு குணவருத்திபிஹி. இந்த எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது. மாயா சப்தத்துக்கு மாயான்னாக்க இது மேஜிக் மாதிரி அர்த்தம் இல்லை. மாயன்றதுக்கு எம்பெருமானுடைய மாயா வைனம் ஞானம்னு அர்த்தம், சங்கல்பம்னு ஒரு அர்த்தம். இந்த பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடைபெறுகிறது. நீ என்னமோ ஒன்னால நடக்கிறதுன்னு நீ நினைக்கிறீங்க, இது இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பிரகஸ்பதியினுடைய வார்த்தையை கேட்டு இவரும் நல்ல சத்புருஷனாக இருக்கிறபடினால ஜனமேஜயரும் அந்த யாகத்தை நிறுத்தினர் என்று சொல்ற. இதுக்கு மேல அந்த பிரகஸ்பதி சில உபதேசங்கள் எல்லாம் பண்ற. வேதங்கள்லாம் எப்படி வந்தது, அந்த வேதம் என்ன சொல்றதுன்றதை பத்தி உபதேசம் பண்ற. அந்த உபதேசங்களை
அடுத்தது நாம பார்க்கலாம். இன்றைய உபன்யாசத்தினால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டேன், எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை நாம சொன்னாலோ கேட்டாலோ அதன் மூலமாக நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த சரீர வியோகம்ன்றது எல்லாருக்கும் நடைபெறக்கூடியதுதான். ஆனாலும் இந்த சரீரத்தோட இருக்கச்சே நாம எதெல்லாம் பண்ணணுமோ அவைகளை பண்ணினோம்னாக்கா நம்ம கிருத்தகிருத்தியாளாக செய்ய வேண்டியது செய்தவர்களாக இருந்து மிருத்யுவை பார்த்து பயப்படாமல் இருக்க வேண்டும். மிருத்யம் பிரியமிவா சின்ன நீ வரதுனால எனக்கு சிவகுண்டத்துல போய் பெருமாள் கைங்கரியம் தான் கிடைக்க போறது, ஆகையால நான் உன்னை வெறுக்கலைன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு மனசை பக்குவப்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம ஆசைப்படுறதுனால இன்னும் ஒரு 10 நாள் அதிகம் இருக்கிறதோ இல்ல 5 நாள் குறைவா இருக்கிறதோ ரெண்டும் சம்பவிக்க போறது இல்ல. இந்த ஜன்மமோ மரணமோ எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறதுன்றத நாம தெரிஞ்சுண்டு இருக்கிற காலத்துல பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழின்றது என்னன்னா பகவத் கதாசிரவணம், பகவத் அர்ச்சனம் இவைகளை 12 இருக்கணும் என்பதுதான் இன்றைய உபன்யாசத்தினுடைய சாரமாக நாம் அறிந்து கொள்வது. நாமளும் அந்த விவேகத்தோட இருந்துட்டு இருக்கிற காலத்துல பகவத் கைங்கரியம் 12 ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சின்ஹாய் கல்யாண குணகாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.